அண்மை செய்தி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாளை டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். முன்னதாக எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றுள்ள நிலையில் டிடிவி தினகரனும் டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அன்புமணியும் நாளை டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நாளை டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பாக டெல்லியில் முக்கிய ஆலோசனை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், இன்று எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற நிலையில் நாளை டிடிவி தினகரன் மற்றும் அன்புமணி ஆகியோர் டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொகுதி பங்கீடு நாளை இறுதி செய்யப்பட வாய்ப்பிருக்கா? நிச்சயமாக நாளைய தினத்தில் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே அதிமுக, திமுக இரண்டு கட்சிகள் தங்களுடைய தலைமையிலான கூட்டணிகள் இருக்கும் பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைப்பது இயல்பாக இருக்கும். ஆனால் இந்த முறைதான் வினோதமாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தொகுதி பங்கீடு, தொகுதி பேச்சுவார்த்தை உள்ளிட்டவைகள் எல்லாம் டெல்லியில் இறுதி செய்யக்கூடிய அந்த நிகழ்வுகள் என்பது அரங்கேறி இருக்கிறது. இது தமிழகம் கண்டிராத, ஏன் குறிப்பாக அதிமுக கண்டிராத ஒரு நிகழ்வாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த சில நாட்களாகவே 3 முறை, இந்த மாதத்தில் மட்டும் 3 முறை, கடந்த சில மாதங்களாக 3 முறை டெல்லி சென்று வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நீண்ட நெடிய இழுபறியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு உள்ளிட்டவைகள் குறித்ததான ஆலோசனை அமித்ஷா முன்னிலையில் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக ஏற்கனவே இன்று காலை 11 மணி அளவில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி டெல்லி சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நாளை காலை 11 மணிக்கு டெல்லி செல்ல இருக்கிறார். அதே போல பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் நாளை டெல்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அந்த தொகுதி பங்கீடு, யாருக்கு எந்தெந்த தொகுதி என்பது அமித்ஷா முன்னிலையில் இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதி செய்த பிறகு சென்னையில் அதிமுக ஒரு 2 கட்சிகளுக்கும் மையமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வைத்து இந்த தொகுதி பங்கீடு கையெழுத்தாவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 25ஆம் தேதிக்கு முன்பாகவே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் யாருக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை எல்லாம் இறுதி செய்த வேண்டும் என்பதில் பாஜக முனைப்பு காட்டுவதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நீண்ட இழுபறிக்கு பின்பாக தற்பொழுது ஒரு இறுதி கட்டத்தை எட்டிருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக இந்த இழுபறிக்கான காரணம் என்பது அதிமுக செல்வாக்கு மிக்க இடங்களை பாஜக கேட்பதுதான் மிகப்பெரிய ஒரு இழுபறியாக இருந்தது. அதே போல பாமக செல்வாக்காக இருக்கக்கூடிய இடங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கேட்பதும், இப்படியாக ஒரு இழுபறி என்பது ஏற்பட்டதை அடுத்து தற்பொழுது இறுதி கட்டத்தை இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற இருக்கிறது. அதற்காக அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைவர்கள் டெல்லியை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.